பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூடியது. குறிப்பாக இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுபம் திவேதியின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அமேதி மற்றும் ரேபரேலிக்கு 2 நாள் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கான்பூர் சென்ற ராகுல் காந்தி ஜம்முவின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரில் ஒருவரான உத்தரப்பிரதேசம் கான்பூரை சேர்ந்த இளம் தொழிலதிபர் சுபம் திவேதியின் குடும்பத்தினரை சந்தித்தார். தொடர்ந்து அங்கு மறைந்த சுபம் திவேதிக்கு அஞ்சலி செலுத்திய ராகுல் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதியும் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அடுத்து நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்தார். மாநில அளவில் தனியாக கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை என்று தெரிவித்த அவர், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு காங்கிரஸ் எப்போதும் எதிராக இருந்ததாக குற்றம் சாட்டினார். ஸ்பெயினில் வரலாறு காணாத மின்வெட்டு காரணமாக அரசுக்கு ரூபாய் 15,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 2 தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாத அளவில் மின்வெட்டு ஏற்பட்டது. இந்த திடீர் மின்வெட்டு காரணமாக தலைநகர் மாட்ரிட் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நாட்டில் உள்ள மின்சார ரயில் சேவை, செல்போன் சேவைகள், விமான சேவைகள் உட்பட போக்குவரத்து, தொழில்நுட்ப சேவைகள் முடங்கின. இரவு வரை நீடித்த இந்த மின்வெட்டு காரணமாக நாடு இருளில் மூழ்கியது. சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகு அங்கு மின்வெட்டு சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் வரலாறு காணாத இந்த மின்வெட்டு காரணமாக ஸ்பெயின் அரசுக்கு ரூபாய் 15,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஏடிஎம்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுப்பதற்கான கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா முழுவதும் ஏடிஎம்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுப்பதற்கான கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. 5 முறைக்கு மேல் ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் கட்டணம் ரூபாய் 21 ரூபாய் 23 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஏடிஎம்களில் வங்கிக் கணக்கின் இருப்பு தொகையை அறிவதற்கான கட்டணம் ரூபாய் 6 உயர்த்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.